மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்று மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக புத்திரதோஷம் பற்றிய விரிவான அறிக்கை. புத்திரதோஷம் ஏன் ஏற்படுகிறது? புத்திரதோஷத்தை நீக்கும் பரிகாரங்கள் என்ன? புத்திரதோஷத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் என்ன என்பது பற்றி மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். புத்திரதோஷம் அப்படி என்றால் குழந்தை இல்லாமல் இருப்பது, பிறந்த குழந்தை நம்மை சரியாக கவனிக்காமல் இருப்பது, அல்லது குழந்தை பிறந்தவுடன் இறப்பது போன்ற செயல்கள் எல்லாம் புத்திரதோஷத்தை எடுத்து காட்டுகின்றன. திருமணமான அனைவருமே தங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்க வேண்டும் என விரும்புவர். ஒரு சிலருக்கு திருமணமான ஒரு வருடத்திற்குள் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. சிலருக்கு சற்று காலதாமதமாக குழந்தை பேறு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் என்பது எட்டாத கனியாகி விடுகிறது. ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் எனப்படும் 5ஆம் இடம் பலமாக இருந்தால் புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் பலமாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு சிலர் என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்ட குழந்தையே பிறக்கின்றார்கள். ஒரு சிலருக்கு பெற்றோர் கடைசி காலத்தில் பிள்ளைகளை கவனிப்பது கிடையாது. கடைசி வரைக்கும் பிள்ளைகள் இவர்களை கவனிப்பதும் கிடையாது. இதற்கு காரணமும் புத்திரதோஷத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. குழந்தை பிறப்பதற்கு ஜாதக ரீதியாக என்ன காரணங்கள் உள்ளன, அவற்றை எப்படி தீர்க்கலாம் என்பது பற்றி விரிவாக பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் பிறந்த அன்று 6 மாதம் ஒரு வருடம் கழித்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம் என்ன, அவருக்கு என்ன லக்னம் இருக்கின்றது என்று ஒரு ஜோதிடரை கணித்து அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம், எந்த நாம எழுத்தில் பெயர் வைக்கலாம் என்பது போன்ற எண்ணற்ற கேள்விகளை நாம் முன்னாடி வைப்போம். அந்த ஜோதிடர் சொல்லுவார், இந்த நட்சத்திரம், இந்த நாள், இந்த நேரத்தில், இந்த யோகத்தில் அந்த பையன் பிறந்திருக்கிறான், நல்லா இருப்பான், ஆரோக்கியமாக இருப்பான் அப்படின்னு. அதில் ஒரு வரி எழுதுவாங்க ஜாதகத்தின் முதல் பக்கத்தில், ஜனனி ஜென்ம சௌபாகியவனாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் விக்கியதே ஜென்ம பத்திரிகா என்று இந்த செய்யுள் தான் முதலில் எழுதப்பட்டிருக்கும். இந்த வசனமே முதலில் எழுதப்பட்டிருக்கும். இது எழுதாமல் ஒரு ஜாதகம் என்பது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் அதற்கான விளக்கங்கள் என்ன என்பது நிறைய பேருக்கு தெரிவது இல்லை. அந்த விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம். இந்த ஜென்மம் எடுக்கும் பொழுது சௌகாரியமாக பிறந்தவனே, இந்த பூமியில், அதாவது இந்த பூமியில் பிறந்தவனே, குலம் காக்க வந்தவனே, இது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் கிடைத்த இந்த ஜாதக புத்தகத்தில் குறித்து வைக்கின்றேன் உன்னுடைய பொழப்புகளை. எப்படி? ஜென்ம புண்ணியத்தால் கிடைத்து இந்த ஜாதகத்தை புத்தகத்துல உன்னுடைய பொழப்பை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்றாங்க. இது பொருள் முழுமையாக புரிந்திருக்கும். எவருக்கு பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வாரிசு கிடைக்கும். தாமதமாக கிடைத்தாலும் வாரிசு உறுதி என்பதை இந்த 5ஆம் இடத்தை வைத்து அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய பிறப்பின் நோக்கமாக தன்னுடைய சந்ததி தொடர்ச்சியாக வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அனைத்து உயிரினங்களுக்கும் இது பொருந்தும். அந்த வகையிலேயே ஒரு மனிதனுக்கு புத்திர பாக்கியம் உண்டா இல்லையா என்பதை வெறுமனே 5ஆம் இடத்தை வைத்து மட்டும் முடிவு செய்துவிட முடியாது. 5ஆம் இடம் திருமணம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியஸ்தானமாக கருதப்படுகின்ற தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடம், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விரயஸ்தானாதிபதி, இந்த பாவங்களை எல்லாம் அயனசேன போகம், 12ஆம் இடம்ன்றது அயனசேன போகம், தூக்கம், இரவு, இருட்டு, இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர பார்த்து பலன்களை அள்ளித்தர வேண்டும், பலன்களை கூறப்பட வேண்டும்.
ஒருத்தனுக்கு புத்திரதாசம் இருக்கா இல்லையா அப்படின்னா ஜாதகத்துல புத்திர பாக்கியம் என்ற 5ஆம் இடத்துல ஆண் பெண் இருவருக்குமே ஒரே இடத்தை தான் பார்ப்பாங்க. பெண் ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடமும் வயிறு சம்பந்தமான இடம் என்பதால் அதனையும் நம்ம பார்க்கணும். இதனால் இந்த இடம் பலமாக இருக்க வேண்டும். புத்திரகாரகானைய குரு பகவானும் நல்ல வலுவாக இருக்கணும். பெண்கள் ஜாதகத்துல துலாம் ராசியில ராகு கேது சூரியன், இந்த ராசியில சூரியன் நீசமடைகிறார். மேலும் 6, 8, 12ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களில் இருந்தால் கண்டிப்பாக கருச்சிதைவு ஏற்படும். அந்த புத்திர பாக்கியம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண் ஜாதகம் விருச்சிக ராசியில் சூரியன் சுக்கிரன் இருவரும் இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகவே இருக்கும். அப்படி இந்த 5ஆம் இடம் புத்திர ஸ்தானத்தை வைத்தும் அதே நேரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சாதகமாக இருக்க வேண்டும். ஆண் பெண் 2 பேர் ஜாதகத்திலுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அந்த புத்திர பாக்கியமே கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆண்கள் ஜாதகத்தில் வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடமும் வலுவாக இருக்க வேண்டும். 3ஆம் அதிபதி பலமாக இருந்தால்தான் ஆண்மை வீரியம் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் பலமாக இருந்தால்தான் விந்து உற்பத்தி சீராக இருக்கும். இப்படி எண்ணற்ற விதிகள் இருக்கின்றது. இதை எல்லாமே நம்ம பார்த்து அதனுடைய பயன்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் ஜாதகத்தில் பலம் குறைந்தோ அல்லது நீசமாகவோ இருந்தால் விந்து நீர்த்து போய்விடும். விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். பெண்களுக்கு கருமுட்டைகள் சரியான வளர்ச்சி ஏற்படாது. கருமுட்டை குறைபாடு காரணமாக கருப்பம் தரிக்க முடியாத நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த 4ஆம் வீட்டில் ராகு சந்திரன் சனி சம்பந்தப்படும் போது மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படுவதற்காகவும் செவ்வாயின் அமைப்பு சரியில்லை என்றால் இரத்த சோகை உதிரப்போக்கு ஏற்படுவதற்கான காரணங்களும் உண்டு. அப்ப புத்திர பாக்கியம் அமைய இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்ப எந்த மாதிரியான கிரகத்தெல்லாம் நீங்க பார்க்கணும்? சுக்கிரன் குரு செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில். இவர்கள் 6, 8, 12 மறையக்கூடாது. அசுப கிரகங்களோடு அதாவது சேரக்கூடாது. அசுப கிரகங்களின் பார்வைப்படக்கூடாது. கோச்சார ரீதியாகவும் இவர்கள் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு என்பதனை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஜாதகருக்கு எத்தனை குழந்தை அப்படின்ற முதற்கொண்டு நம்ம சொல்ல முடியும். ஜாதகத்துல ஒருவரின் ராசி சக்கரத்தில் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி யாரோ அவர் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்று குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்பதனை தெளிவாகவும் கூற முடியும். அதற்கான விதிகள் சொல்றேன். ஒருவரின் ராசி சக்கரத்தில் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி யாரோ அவர் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அந்த முதலாவது வீடாக அந்த வீட்டை முதலாவதாக ராசி சக்கரத்தில் கொண்டு லக்னம் வரை என்ன அத்தனை குழந்தை அவர்களுக்கு உண்டு. ஆண் கிரகங்களான செவ்வாய் குரு சூரியன் மற்றும் ராகு இருப்பின் அத்தனை ஆண் குழந்தைகள் என்றும், பெண் கிரகங்கள் அலி கிரகங்களான சந்திரன் புதன் சுக்கிரன் சனி கேது இருப்பின் அத்தனை பெண் குழந்தைகள் என்பதனையும் அறியலாம். இதுல மாந்தி இருந்துச்சு அப்படின்னா கருச்சிதைவோ பிறந்து இறந்து போதல் துல்லியமாக கூற முடியும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு குழந்தை தவறுவதற்கான வாய்ப்புகளும் அங்கே உண்டாகும். அதே மாதிரி இந்த புத்திரஸ்தான அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த வகையிலேயுமே கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் அல்லாது லக்கணத்திற்கு பகை பெற்ற கிரகமாகவோ இல்லாமல் இருக்க வேண்டும். அனைத்தும் முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும். இதில் திதிசூனியம் பார்க்கணும், முடக்கராசி பார்க்கணும், 6, 8, 12 மறைவிட ஸ்தானங்களை பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த நட்சத்திரங்களை பெற்று இருக்கிறார்கள், எந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறார், அந்த நட்சத்திராதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா, லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா, ராசியாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா. எல்லாருமே சொல்லுவாங்க, திருமண பொருத்தம் பார்க்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அம்மா நட்சத்திர பொருத்தம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது, ஆனால் கட்ட பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கட்ட பொருத்தத்தில் லக்கணம் 7, 8 இந்த ஸ்தானங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றார்களா, அதுக்கு அடுத்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் அந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கின்றதா என்பதனை இது எல்லாத்தையுமே கவனிக்கணும். யார் யார் எப்படி கவனிக்கணும்? லக்கணத்தை கவனிக்கணும், 7 கவனிக்கணும், 8 கவனிக்கணும். ஏன்னா 7 என்பது கலத்திரஸ்தாரகன், 8 என்பது ஆயுள் கிரகம், அதுக்கடுத்து 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9 என்பது தந்தை ஸ்தானம், 12 என்பது அயனசயன போகம். அப்போ இந்த 7, 8, 5, 9, 12 இவைகளை எல்லாம் நன்றாக கவனித்து ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இணைக்கப்பட வேண்டும்.
6, 8, 12ல் மறைவு இருக்கக்கூடாது. அதனுடைய அதே நேரத்தில் அந்த திருமணம் முடிஞ்சு 1 அல்லது 2 வருடங்களுக்கு அவர்களுடைய தசா புத்தி, ஆணுக்கு என்ன தசா புத்தி, பெண்ணுக்கு என்ன தசா புத்தி நடக்கின்றது என்பதனையும் கவனிக்கப்பட வேண்டும். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்றவர்கள் எல்லாரும் தன்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் செய்தால் தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்னா 99 76 83 60 64 எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.